குரூப்பிசம்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது ஓப்பனாக ஒத்துக்கோங்க. ஒத்துக்க முடியாது இல்லை, அப்போ அவங்க செய்கிறது ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஏன் ஒத்துக்கணும்? உங்களது ஸ்ட்ராட்டஜினா உங்களது ஸ்ட்ராட்டஜினா, நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்கன்னா அவங்க மட்டும் ஏன் சாரி கேட்கணும்? அப்போ வந்து நீங்கள் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற இடத்துல அவங்க ஆட்சி செய்ய விட மாட்டாங்க. அவங்க பவர் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் பவர் எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுறீங்க. அது பிக் பாஸ் வீடு. யார் பவர் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பிக் பாஸ்க்கு மட்டும்தான் ரூல்ஸ் இருக்குன்னா, அதுங்க புதுசாக ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறது கனியாக்கானா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குன்னா, அந்த கும்பலுக்குள்ளே பாரு உட்காரல. அது ஒன்று ஆயிடுச்சு. சரி, சூப்பர் டீலக்ஸில் பார்க்கலாம். நேற்று பொம்மை டாஸ்கில் என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக ரூல்ஸ் என்ன பொம்மை டாஸ்கில்? பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க அவங்க பொம்மை எடுக்க முடியாது, மற்றவங்க பொம்மை எடுக்கலாம். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க, அவங்கள்தையும் அவங்க சேவ் பண்ணிக்கலாம், மற்றவங்கள்தையும் எடுக்காமல் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தானே. அதுக்கப்புறம் வந்து வின் பண்ணாங்கன்னா வந்து இந்த சைடில் வின் பண்ணால் பிக் பாஸில் ஒருத்தங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கிடைக்கும், ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்கும். இந்த சைடில் 4-5 பேர் நாமினேஷனுக்கு போகணும் சூப்பர் டீலக்ஸில். அப்படின்னும் போது ரம்யா ஜோ எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஆடினாங்க. அவங்களது மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மற்றவங்கெல்லாம் வந்து குரூப்புக்காக டீமுக்காக அது விளையாடும் போது ரம்யா ஜோ சைலண்டாக அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. வினோத் கேப்பார் ஒரு இடத்துல, அதுக்கு அப்படியே வந்து சட்டில் ஆயிடுச்சு. வினோத் கேப்பார் ஒரு இடத்துல, உன்னையே எப்படி எடுத்தா உந்து மட்டும்னா அவன் எடுக்கலாம், எனக்கு தோணுச்சு நான் எடுத்தேன் அப்படின்னும் போது அப்போ ரம்யா ஜோ டபுள் கேம் ஆடுறாங்கன்ற சரியாக தானே இருக்குது. எல்லாரும் டீமுக்காக அங்கே வந்துட்டு அவ்வளோ மல்லு கட்டுறாங்க. சுபிக்ஷா வியானாலாம் அவ்வளோ மல்லு கட்டுறாங்க. அப்புறம் கானா வினோத்துக்கு அவருக்கு வந்து காலே அடிபட்டுருச்சு பாவம். ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாடினாரு. அப்படின்னும் போது சைலண்டாக சட்டில் எடுத்துட்டு போய் ரம்யா அப்போ நீங்கள் குரூப்பில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கணும்? நான் இந்த எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா, அப்போ வந்துட்டு நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னும் போது நீங்கள் வீக் கண்டஸ்டன்ஸ், நீ வீக் கண்டஸ்டன்ட் நீங்களே காமிச்சிக்கிறீங்க. நீங்கள் குரூப்புக்காக விளையாடாம செல்ஃபிஷாக உங்களுக்காக விளையாடுறீங்க. அதில் என்ன பண்ணுறாங்க? இந்த குரூப்பில் இருந்துட்டு அந்த குரூப்புக்கு ஒரு பிளான் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எஃப்ஜேது எடுக்கிறாங்க வைக்கிறாங்க, அந்த மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் அதை ஒரு டாஸ்க்கு ரூல்ஸை மீறி ஆடினாங்கன்னும் போதே ஒரு ரவுண்டை ஃபுல்லாகவே வந்து பிக் பாஸ் கேன்சல் பண்ணிடுறாரு. அந்த டாஸ்க்லையும் பார்வை தான் வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸை மீறி ஆடி இருக்கீங்கன்னு ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ரவுண்ட்லுமே பார்வை வந்து சபரி தான் டார்கெட் பண்ணுறாரு. கனியும் கெமியும் நிற்கிறாங்க. சாரி, கனினே எனக்கு வருது, ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஜோடியாக இருக்காங்க. கனியும் கெமியும் அதே வருது எனக்கு. அப்போ பாரு வெஸ் கெமின்னு வரும்போது நீங்கள் இதை வைங்க நாங்கள் அதை வைங்க டீல் பேசுகிறாங்க. பாரு வச்சிடுறாங்க. ஓகே, கனி வந்து தோத்துடுறாங்க. தேர்ட் ரவுண்ட் அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி சபரி வந்துட்டு அப்படியே வந்து பாருவே டார்கெட் பண்ணுவார். அப்படியே பாரு மட்டும்தான் சபரி மைண்டில் இருக்குமா, இல்லை கனியக்கா வாயில் எப்பயுமே பாரு பேர் தான் வருமா, இல்லைனா வந்து சபரிக்கு வேற டார்கெட்டே அந்த வீட்டில் இல்லையா? நாளைக்கு ஒருவேளை சபரி வெஸ் கனின்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து அக்கா கப்பை கொடுத்துட்டு இவர் வெளில வந்துடுவாரா? அக்கா நீங்கள் வச்சுக்கோங்க அக்கா கப்பா அப்படின்னு. போன சீசனில் முத்துக்குமரனுக்கு மஞ்சரி ஜாக்லாம் கப்பை கொடுத்துட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி. எனக்கு புரியல. அந்த பாண்டிங்கை கிரியேட் பண்ணுற நீங்கள் பாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கோங்க, விட்டு கொடுங்க, என்னமோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் மற்றவங்களை அந்த பாண்டிங்கை வச்சு அட்டாக் பண்ணும்போது 2 பேர் பண்ணால் அது ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நீயா நானா போட்டி வரும். 2-3 பேர் பண்ணால் சரி ஓகே. மொத்த கும்பலுமே பண்ணால் அதுக்கு பேர் புள்ளி தானே, குரூப்பிசம் தானே. அது ஆட்டோமேட்டிக்காக கனியக்கா ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கனியக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் சபரி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஒரு கேம் இருக்கும், அந்த டைம் வரும்போது அது தனியாக தெரியும். ஆனால் ஆப்வியஸாக இப்போ கனியக்கா இன்ஃப்ளூயன்ஸில் யார் இருக்காங்கன்னா கனின்னு சொல்லும்போது பக்கத்தில் கெமி வந்துடும், பிஏ இல்லை டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜே வந்துடுவார். அதுக்கப்புறம் சபரி வந்துடுவார். பிரவீன் காந்தி அதில் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பார். அவருக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் போது அவர் தனியாக எடுப்பார். இப்போதைக்கு கனியாக்கா கூடவே இவங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, கனியாக்கா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. கனியாக்காவும் இந்த குரூப்புக்கான ஒரு லீடர்ஷிப் எடுத்துட்டு தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா எப்பயுமே இந்த குரூப்பிசம்குள்ளே போன மெம்பர்ஸ்லாம் என்ன ஆனாங்க நம்ம சீசன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீசனும் அப்படி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரம்யா ஜோ வந்து நான் ஆப்வியஸாக சொல்கிறேங்க, அவங்க ஆர்கானிக்காக வந்து யார் கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாதிரியோ பாண்டிங் பண்ண மாதிரியோ தெரில. அஃப்கோர்ஸ் பாண்டிங்கோ ஃப்ரெண்ட்ஷிப்போ பண்ணால் அந்த கேமில் தனிச்சு ஆட முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாரும் கூட இருக்குது. நீங்கள் தனிச்சும் இல்லாமல் எல்லாரும் கூட சேர்ந்தும் இல்லாமல் ஒரு வழவழ குழக்குழான இந்த தாமரை தண்ணி இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தாமரை எல்லாம் தண்ணியில் தாமரை எல்லாம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்களே, கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி பட்டும் படாமல் எல்லாரும் கூட இருந்துட்டு, ஆனால் நான் வந்து நல்ல பொண்ணு, நான் வந்து எல்லாருக்கும் உண்மையாக இருக்கேன், நான் இருக்கிற டீமுக்கு ட்ரஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து டபுள் கேம் அப்பட்டமாக தெரியுது. நேற்று அது பெருசாக, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஒரு இது முடிஞ்சோடனே, டாஸ்க் முடிஞ்சோடனே பிக் பாஸ் கேப்பரில் யார் யார் எடுத்தீங்க, யார் யார் வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது திவாகர் வந்து யதார்த்தமாக அவர் எடுத்தான்னு சொல்லும் போது கமருதீன் மாதிரி துப்பிடுவார். அப்போ அதுக்கு டக்குன்னு பாரு பண்ணுவாங்க, என்னடா இப்படி பண்ணுறன்றதை அவங்க சொல்லுவாங்க. அப்போது அவர் எடுத்தது செல்ஃபிஷ்ன்ற மாதிரி அது ஒரு மட்டமாக கமருதீன் நினச்சா, அதுக்கு முன்னாடியே ரம்யா ஜோ அவங்க எடுத்ததா சொன்னாங்களே, அப்போ அதுக்கே இந்த சைடில் யாரும் பேசலை. எனக்கு தெரிஞ்சு இப்படியே இந்த கனியக்கா குரூப் போச்சுன்னா நிறைய பேரோட கேம் கனியக்காவால் ஸ்பாயில் ஆகும். கனியக்கா மட்டும் ஹைலைட்டாக தெரிவாங்களே தவிர ஷைன் ஆவாங்களே தவிர இதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருக்கட்டும்
தெரிவாங்களே தவிர அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டினவங்களாம் டவுன் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அதில் அடி வாங்க போகிறது கெமி தான். அடுத்து பிரவீன்ராஜ் வாங்குவார். எஃப்ஜே ஆல்ரெடி சொல்லவே வேணாம், ஆல்ரெடி அவர் பேர் வெளில ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த நாமினேஷன்லையுமே எஃப்ஜேவா கெமியா அப்சராவான்னு வரும்போது நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸிக்கை தான் வெளில எடுத்துருவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எஃப்ஜேக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுத்துருக்கணும்னு கோவத்தில் இருக்க ஜனங்க. இதுக்கு மேலே அவர் வந்து எதையாச்சும் சிலாவலி பண்ணாருன்னா அது கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வார்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று டாஸ்க் ஆடும்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போ வந்து நீங்கள் வந்து அந்த துவைக்கிற டாஸ்கில் அது ஒரு டாஸ்காக பார்க்கணும், அது ஒரு பெரிய விஷயம்னு கனி வந்து பாரு அப்படி அட்டாக் பண்ணதை, இல்லை பாரு போய் தனியாக அதை எடுத்ததே தப்புன்னா அவங்கள போய் மேலுக்கு விழுந்து நீங்கள் அந்த பக்கெட்டை பிடுங்கினது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜி கேமு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படி தான் இருக்கும். ஃபிசிக்கல் டாஸ்க்னா அப்படி தான் இருக்கும். கனியாக்கு அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இதை விட மோசமாக இருக்கும் இன்னும் வர டாஸ்க்கெல்லாம். நான் அப்பவே திவாகர் சார் கிட்ட கனியாக்கா சொன்னால், நேற்று மட்டும் எதுக்கு நீங்கள் கெமிக்கு இப்படி பண்ணது அப்படி பண்ணது, ஒரு பொண்ணு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னா அதே கனி பாரு எஸ்கேமி தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் பண்ணீங்க? அப்போ வியானா விஷயத்தில் அந்த பொண்ணு எவ்வளோ டீசெண்டாக நடந்துச்சு. யாருமே அந்த பொண்ணு அக்யூசேஷன் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணுக்கான விஷயங்கள் அந்த பொண்ணு எடுத்து வச்சதை தவிர யாருமே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. டீசென்ட் கேம் அந்த பொண்ணு விளையாடுச்சு. ஆனால் எஃப்ஜே விளையாடின விளையாட்டு என்ன? இல்லை,